இது கோட்டு வீடியோ. இது 2வது தடவை இந்த கோட்டு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு தடவை போட்டது ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இது 2வது தடவை போடுறேன். இது நல்லா புரியும். கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் இருக்குது இந்த வீடியோ. ஃபஸ்ட் எடுத்ததும் எல்லா துணியவும் நான் 3 துணியவும் எடுத்து இணைச்சிக்கணும். பேக் தட்டு, ஃப்ரண்ட் தட்டு 3த்தையும் எடுத்து இணைச்சிக்கணும். ரெண்டுத்தையுமே அந்த மாதிரி இணைச்சிக்கிட்டு 2த்தையும் ஆப்போசிட் சைடில் போட்டு இணைச்சிக்கணும். நிலா மாதிரி ஒரு தையல் வரும். அதில் அந்த தையலை தைச்சி முடித்ததுக்கப்புறமேலு அர்க்காடு பண்ணிக்கணும். இது நல்லா புரியும். எனக்கு துணி கொஞ்சம் முன்ன பின்ன வந்திருக்கிறதுனால எல்லாத்தையுமே அடியில் தள்ளி நம்ம மடித்து வைக்கும்போது தைச்சிக்கலாம் அப்படின்ட்டு விட்ருக்கேன். தைச்சி முடிச்சதும் அர்க்காடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் பெரட்டும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும், சுருக்கம் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக அர்க்காடு பண்ணிக்கணும். கீழே அப்படியே வச்சு இந்த முன்ன பின்ன வர்றது எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டு நீங்கள் ஒரு தையல் போடணும். கோட்டுக்கு எல்லா இடத்துலையுமே 2 தையல் வரணும். நமக்கு தெரிகிற மாதிரியே 2 தையல் வரணும். இப்போ இந்த ஷோல்டரை இணைக்கிறத நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஷோல்டரை இணைக்கிறதுல கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த ஷோல்டரை அப்படியே எடுத்து இந்த 2 ஷோல்டரையுமே நீங்கள் இணைச்சி ஒரு தையல் போட்டிங்கன்னாக்கா கோட்டு வேலையே முடிஞ்சிடும். நல்லா நீட்டாக இருக்கும். ஷோல்டரில் உங்களுக்கு மொத்தம் கொடுக்காது, ஊசி உடையாது. மெயினாக ஊசி உடையாது. எப்பொழுதும் நம்ம அடிக்கிற தையல் மாதிரியே நமக்கு இருக்கும். அது நல்லா நீட்டாக இருக்கும். கோட்டு தைச்சி முடித்து பார்த்திங்கனாக்கா கோட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். எங்கேயுமே தையல் உங்களுக்கு உருட்டிக்கிட்டு இருக்காது. அப்படியே அந்த தையலை அந்த கை சுத்துக்கு ஃபுல்லாக போட்டுட்டு அப்படியே அந்த விலா சைடு அந்த துணியை எடுத்துக்கிட்டு வந்துடணும். நான் மிஷின்லேருந்து எடுக்காமையே கையிலேருந்து வரும்போது அந்த விலா சைடு போட்டுருவேன். இது 2வது சைடு. இது 2வது சைடு ஷோல்டர் இணைக்கிறோம். இது நிறையா பேர் ஷோல்டர் இணைக்கும்போது ஊசி உடையுது, வேறு மெத்தேடில் தைக்கும்போது ஊசி உடையுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஊசி உடையிறதுக்கு வேலை இல்லை. ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த 2 துணி 3 துணி வச்சு தைக்கிற மாதிரி தான் இது இருக்கும். நீட்டாக இருக்கும். இந்த ஷோல்டர்லேருந்து இதுலேயும் கையை அப்படியே சுற்றி இணைச்சி இதில் ஒரு ரவுண்டு போட்டுடணும். இதுலேயும் பொறுமையாக தான் தைச்சிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொசைட்டியில் கொடுத்த எல்லா வீடியோவும் எல்லா ட்ரெஸ்ஸும் வீடியோவுமே போட்டிருக்கேன் நான். இது இப்போ பட்டன் பட்டியிலையும் இப்படி தான் உள்ளார தையல் போடாமல் வெளியிலையே இணைச்சி வெளியிலையே சேர்த்து ஒரு தையல், அப்புறம் மறுவாட்டி இன்னொரு தையல் அதில் போட்டுக்குவேன். அதில் இப்படி கொண்டுக்கிட்டு வர்றதுலையே இந்த கீழே இன்னொரு தையல், படிமான தையலை இன்னொரு தையலையும் போட்டு விட்ருவேன். அப்படியே கோட்டு வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். இன்னொரு பட்டன் பட்டி அதையும் அப்படியே இதிலேயே கொண்டுக்கிட்டு போயிட வேண்டியது தான். இப்போ கேன்வாஸ் கொடுக்கறதுனால இந்த கேன்வாஸையும் சேர்த்து தைச்சிருக்கிறதையும் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். பட்டன் பட்டியில் கொஞ்சோண்டு முன்ன பின்ன வருது. அது எல்லா கோட்டுலேயுமே வராது. இந்த கோட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன வருது. எது முன்ன பின்ன வந்துச்சுனாலுமே நம்ம கொஞ்சம் இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி விட்டுற வேண்டியதுதான் நம்ம. ஏன்னா பட்டனும் காஜாவும் கட்டும்போது நமக்கு ஏற்றியும் தாழ்த்தியும் இருக்கும்.
அதனால் முன்னாடியும் பின்னாடியும் நம்ம நறுக்கி எடுத்துட்டோம்னா நமக்கு நீட்டாக இருக்கும் கோட்டு. கோட்டோட காலர் தைக்கிறோம். இப்போ கொஞ்சம் சுருக்கம் விழுவாமல் தைக்கணும். பாக்கி துணியை கட் பண்ணிவிட்டு இதுக்கும் அர்க்காடு பண்ணால் தான் சுருக்கம் விழுவாது. இப்போ கேன்வாஸை வைக்கிறோம். கேன்வாஸை எடுத்துகிட்டு நான் துணியை கட் பண்ண மாட்டேன், காலர் துணியை கட் பண்ண மாட்டேன். இருக்கிற 3 மடிப்பு மடித்து அதுலேயே அப்படியே வச்சு விட்ற வேண்டியதுதான். அப்படியே ஒரு ரோலாக வர்றதுனால கேன்வாஸை அதுக்கு தேவையானதை நறுக்கிக்குவேன். லேபிளையும் அதுலேயே வச்சுக்குவேன். காலருக்கு மட்டும் 3 தையல், காலருக்கு மட்டும் 3 தையல் போட்டுக்கோங்க. கோட்டு வேலை முடிஞ்சிருச்சு. நீட்டாக இருக்கும். காலரில் சுருக்கம் வராத அளவுக்கு நீங்கள் தைக்கணும். அந்த ஸ்டிக்கரில் 2 தையல், மேலே ஒரு தையல், 3 தையல் ஆகிடும். நான் காஜாவுக்கு புள்ளி வச்சுக்குவேன். என்கிட்ட காஜா மிஷின் இருக்கிறதுனால நான் காஜா நானே போட்டுக்குவேன். தேங்க்யூ.